இந்திய இராணுவத்தில தேர்வே இல்லாம நிரந்தரமான அதிகாரி வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. அத பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பெர்மனன்ட்டான ஜாப் தான். அண்ட் ஏஜ் லிமிட்ட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, 20 வயசுலேருந்து 27 வயது வரைக்கும் நீங்க வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கான சேலரி ட்ரெய்னிங்கில இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 56,400 வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். எந்த விதமான எக்ஸாம்லாம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு டைரக்ட் இன்டர்வியூ மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வேலைய வந்து தரப்போறாங்க. அண்ட் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6/11/2025 அடுத்த மாதம் 6ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைன் மூலிமா வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்ன எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் அப்படின்றத பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் உள்ள வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதோட இப்போது உங்களுக்கு சின்னதாக ஒரு சஜஷன் வந்து கொடுக்க போகிறேன். அதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கனவே என்ன இருக்குன்னா, நான் ஒரு ஐடி கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஒரு கனவுகள் நிறைய பேருக்கு வந்து இருக்கும். அதுக்கான ஒரு வீடியோ தான் உங்களுக்கு வந்து சஜஷன் பண்ணுறேன். இது வந்து ப்ரொமோட் வீடியோ அப்படின்னு நினைக்காதுங்க. எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு வந்து சஜஷன் வந்து பண்ணுறேன். இதில் யூனிட் டெக்னாலஜிஸ் அதாவது டெக்னாலஜிஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராமில் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ட்ரைனிங்கும் கொடுத்து அதுக்கான இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களே வந்து ப்ரொவைட் பண்ணி அவங்களே வந்து ஜாபும் வந்து ப்ரொவைட் பண்ணி தராங்க. இது ஒரு நல்ல ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டின்னு கூட சொல்லலாம். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா, ஹெச்ஆர், கான்ட்ராக்ட் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எப்படி உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களே வந்து கற்று தந்து அண்டு உங்களே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஐடி கம்பெனியில் வந்து மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 15 lakhs வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கிற மாதிரி இவங்களே வந்து ப்ரொவைட் வந்து பண்ணி தந்துடுவாங்க. உங்களுக்காக தான் இந்த வீடியோ வந்து போடுறேன். இது வந்து ப்ரொமோஷன் வீடியோவெல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா, சிலருக்கு அதாவது ஜாப் இப்படி வேணும் அப்படின்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஐடியிலேருந்து ஐடிக்கு வந்து மாறணும் அப்படின்றவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ப்ரொமோட் பண்ணுறேன். இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா, எந்த விதமான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் வந்து ஃபிக்ஸடெல்லாம் கிடையாது. உங்களுக்கு இந்த கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து இருந்தாலே போதுமானது. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் 10த்தோ 12த்தோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எது வேணாலும் படிச்சிருக்கலாம். பட் ஏஐ இன்டெலிஜென்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இப்போ வர்ற காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, ஏஐ வேர்ல்டில் வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டுருக்கு அப்படின்றது உங்களுக்கு வந்து தெரியும். இதில் வந்து கோடிங், நான் கோடிங் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ஏஐ கமாண்டு கொடுக்குற கோடிங் இது மாதிரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது எப்படி வந்து பண்ணணும் அப்படின்ற உங்களுக்கு ஒரு வீடியோ வந்து நான் உங்களுக்கு சஜஷன் பண்றேன். அதை வந்து பாருங்க. நான் ஐடில இருந்து ஐடி ஃபீல்டுக்கு ஸ்விட்ச் ஆகணும்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? ஆனா எந்த ஒரு டெக்னிக்கல் நாலேஜ் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அப்போ உங்களுக்கான கரெக்டான வீடியோ தான் இது. நம்ம யூனிக் டெக்னாலஜிஸ்ல ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் கோர்ஸான ஜாவா, பைத்தான், .NET, SQL இது மாதிரி நிறைய ஆடட் கோர்ஸ் வெறும் 100 டேஸ்ல கத்துக்கிட்டு எக்ஸ்பர்ட்டா ஆயிடலாங்க. இதுக்கான கம்ப்ளீட் ட்ரைனிங்ல நீங்க ஆன்லைன் இல்ல ஆஃப்லைன்லயும் எடுத்துக்கலாம். கத்துக்கிறது மட்டும் இல்லாம உங்களுக்கு கோடிங் பிளஸ் நான் கோடிங் ஐடி ஜாப்ஸ்ல இன்டர்ன்ஷிப் வித் 100% பிளேஸ்மெண்ட் கேரண்டி, அதுவும் அப் டு 7 lakhs per annum வரைக்கும் ப்ரொவைட் பண்றாங்க. இன்னும் ஏன் யோசிச்சுட்டு இருக்கீங்க? உடனே ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் கோர்ஸ் வாங்குங்க. உங்க கரியரை கிக் ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்புறம் எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? மொபைலை எடுங்க, இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வந்து உடனே கால் பண்ணுங்கள். உங்களுடைய ஸ்கில்லை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுங்கள். ஐடி ஜாபில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஸோ கைஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது. நான் உங்களுக்கு சஜஷன் பண்ணுறதுக்காக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ப்ரொவைட் வந்து பண்ணுறேன். ஸோ கைஸ், தேங்க்யூ. ஸோ கைஸ், அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ண உடனே டைரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இது எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஆர்மிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆஃபீஸர் லெவலில் ஒரு புதுசாக 2025 அண்ட் 26 பேட்சுக்கான வேக்கன்சிஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் நமக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து எங்கேருந்து டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஆஃபீஸர் செலெக்ஷனுக்கு பக்கத்தில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்னு இருக்கும். அதுலேயும் கிளிக் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸர்ஸ் ஓப்பன் செலெக்ஷன்ஸ் அப்படின்னு இருக்கும். அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணவே போதும். இந்த மாதிரி தான் உங்களுக்கு பேஜஸ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் அக்டோபர் 2025க்கான டெக்னிக்கல் கிராஜுவேட் கோர்ஸ் 143 அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும். அந்த பிடிஎஃப்பை நீங்கள் கிளிக் பண்ண உடனே டைரெக்டாக இந்த மாதிரி பேஜ் தான் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஹிந்தியில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஹிந்தியில் வந்து பிடிஎஃப் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் மேலே இப்படி ஸ்க்ரோல் பண்ணவே போதுமானது. கீழே வர வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இங்கிலீஷ் அண்ட்
தமிழ்லேயும் வந்து கொடுத்துருப்பாங்க. சாரி, தமிழில் இல்லை, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷில் வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, இதுதான் நமக்கான நோட்டிஃபிகேஷன். இது டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆர்மியில் வந்து 143, சரிங்களா, 143வது டெக்னிக்கல் கிராஜுவேட் கோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூலை 2026க்கான பேட்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம். இதில் என்ட்ரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் கோர்ஸ் என்ட்ரி தான். அதாவது நீங்கள் பர்த்தி ஆனதுக்கப்புறம், அதாவது நீங்கள் செலெக்ஷன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் கிராஜுவேட் கோர்ஸ் வந்து உள்ள ஆர்மியில் வந்து பண்ண போகிறீங்க. அதனால தான் வந்து இது கிராஜுவேட் கோர்ஸ் அப்படின்றத சொல்கிறாங்க. அண்ட் இதில் அப்ளை பண்ணுறதுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 20 வயசுலேருந்து 27 வயது வரைக்கும், அதாவது 1 ஜூலை 2026 அன்னைக்கு உள்ள வந்து பார்த்தீங்கன்னா 20 வயசுலேருந்து 27 வயசுக்குள்ள வரைக்கும் நீங்கள் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அன்மேரிட் மேல் கேண்டிடேட் மட்டும் தான் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ண முடியும். அண்ட் எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி, சரிங்களா, பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி நீங்கள் முடிச்சிருந்தாவே போதுமானது. நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். வேக்கன்சிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக 30 வேக்கன்சிஸ் வந்துருக்கு. அண்ட் இந்த வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாறுபடுறதுக்கும் நிறையவே வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த ஜாப்புக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா www.jointindianarmy.nic.com இதில் வந்து நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் அப்ளிகேஷன் விடோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 அக்டோபர் 2025 6 நவம்பர் 2025 வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இந்த மாதம் 8ஆம் தேதியிலேருந்து அடுத்த மாதம் 6ஆம் தேதி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் மூலமாக வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதுக்கு செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 ஸ்டேஜ் வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணி ஆகணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஷார்ட் லிஸ்டிங் கேண்டிடேட் வந்து வெளியிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான எஸ்எஸ்பி இன்டர்வியூ வந்து இருக்கும் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் மெடிக்கல் டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் மெரிட் லிஸ்ட்டும் இருக்கும். அண்ட் ஜாயினிங் லெட்டர் வந்து கொடுப்பாங்க. சரிங்களா, ஜாயினிங் லெட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எங்கே உங்களுக்கான ஜாயினிங் வந்து இருக்கும், அதுக்கான லொக்கேஷன் என்ன, உங்களுக்கான ட்ரைனிங் பீரியட் என்ன அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து அவங்களே வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கான ட்ரைனிங் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட் வந்து லாஸ்ட் வீக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசம்பர் 2025 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 26 பேட்சுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிடுவோம் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் அகாடமி வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் மிலிட்ரி அகாடமி, அதாவது ஐஎம்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டேராடூனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். டியூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா 12 மாதம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ட்ரைனிங் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் ஜூலை 2026 டு ஜூன் 2027 வரைக்கும் உங்களுக்கு 12 மாதம், அதாவது ஒரு ஆண்டு காலம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரைனிங்கில் இருக்கும்போதே 56,400 பர் மந்த் வந்து சேலரி வந்து இருக்கும் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயே இந்தியன் ஆர்மியில் மட்டும்தான் ட்ரைனிங் பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னா 56,400 பர் மந்த் சேலரி வந்து இருக்கும். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் அப்பாயின்மெண்ட் தான். சரிங்களா, நீங்கள் ட்ரைனிங்கில் இருக்கிற போதே வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்டினன்ட் அப்படின்ற ரேங்க்கோடு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இருப்பீங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ சேலரி வந்து கொடுக்க போகிறாங்க. அந்த 2 இயருக்கு ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ரேங்க் வந்து அப்கிரேட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சேலரியும் வந்து பார்த்தீங்கன்னா அப்கிரேட் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா, அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். சரிங்களா, இப்போ எல்லாமே ஓவராலாக எல்லாமே பார்த்தாச்சு. இப்போது யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு வேக்கன்சி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் இதில் இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாருமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஒன்லி அன்மேரிடு மெயில் கேண்டிடேட் மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணணும். எலிஜிபிலிட்டி வந்து எல்லாருமே இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாருமே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணலாம். ஏஜ் லிமிட்டும் அதே தான், எந்த வித மாற்றமும் இல்லை. 20 வயசுலேருந்து 27 வயது வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அதுக்கான கட் ஆஃபும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு இதில் உங்களுக்கு ரன்னிங்கு இந்த மாதிரியெல்லாம் இருக்குமா, உங்களுக்கு செலெக்ஷன், அதாவது ஆர்மி செலெக்ஷன்னாவே நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா 2.4 கிலோமீட்டர் 2.6 கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த டெஸ்ட் வந்து இருக்குமா அப்படின்ற சில டவுட் வந்து எல்லாருக்குமே வந்து இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அப்ஸு இந்த சிட்டப்ஸ் இந்த மாதிரி எதுவுமே கிடையாது.
நீங்கள் ஒன்லி எஸ்எஸ்பி இன்டர்வியூ மூலமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்கமெண்ட் வந்து பண்ண போகிறாங்க. இந்த டெஸ்ட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லாஸ்ட் ஃபினிஷிங், அதாவது ட்ரைனிங் வந்து ஃபினிஷிங் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓவராலாக டெஸ்ட் வந்து இருக்கும். நார்மலாக ஹார்டாவெல்லாம் இருக்காது, நல்லா ஓவராலாக வந்தது இருக்கும் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் கிராஜுவேட் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சிலர் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ தான் கிராஜுவேட் வந்து படிச்சுட்ருக்கேன், சிலர் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், அண்ட் சிலர் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ தான் லாஸ்ட் இயர் வந்து படிக்கிறேன் அப்படின்ட்டு சில பேர் இருப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் ஒரு சூப்பரான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? கேண்டிடேட் ஹூ ஹேவ் பாஸ்டு, அதாவது நீங்கள் யார் வந்து ஒரு டிகிரி வந்து பாஸ் பண்ணியிருக்கீங்க அவங்களும் அவ்வளோ வந்து பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனல் இயர், சரிங்களா, இன்ஜினியரிங் டிகிரியில் வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி கோர்ஸில் ஃபைனல் இயர் வந்து நீங்கள் படிச்சிட்ருக்கீங்க அப்படின்னாலும் அவங்களும் அப்படியே வந்து பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனல் இயர் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்களும் அப்படியே வந்து பண்ணிக்கலாம். பட் இதில் ஒரே ஒரு கண்டிஷன்ஸ் என்னென்னா, ஆல் செமஸ்டரோட மார்க் ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா 1 ஜூலை 2026, சரிங்களா, அடுத்த வருஷம் 1ஆம் தேதி ஜூலையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மார்க் ஷீட் வந்து உங்கள் கையில் இருக்கணும். அன்றைக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ரிசல்ட் வந்து வெளியிட்டுட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். சரிங்களா? பட் இதில் ஒரே ஒரு கண்டிஷன் தான், 1 ஜூலை 2026 அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரிசல்ட் வந்து அவுட் ஆகிருக்கணும். அப்படி இருக்கிறவங்க நீங்கள் வந்து ஃபைனல் இயர் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இது ஒரு நல்ல நியூஸ்ன்னு கூட சொல்லலாம். சரிங்களா? இது பார்த்திங்கன்னா ஃபைனல் இயர் படித்தவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது நிறையவே கம்மி தான். சரிங்களா? அதனால் வந்து அப்ளை வந்து பண்ணுங்கள். இதில் நிறைய விதமான டிகிரிக்கான குவாலிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் தான் வந்து படிச்சிருக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. நீங்கள் கிராஜுவேட் டிகிரியில் படிச்சிருந்தாலும் ஓகே, அண்ட் டிகிரியில் ஏதாவது ஒரு இன்ஜினியரிங் லெவலில் நீங்கள் படிச்சிருந்தாலும் அப்படி வந்து படிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிவிலியர் இன்ஜினியரிங் கேட்டிருக்காங்க, அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கலை பற்றியும் கேட்டிருக்காங்க, அண்ட் எலக்ட்ரானிக்ஸை பற்றி கேட்டிருக்காங்க. சிலர் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் இந்த மாதிரி படிச்சிருப்பீங்க, அவங்களும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல், சரிங்களா, ஐடிஐ படித்தவங்க இதில் வந்து அப்ளை பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து கிடையாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிகிரியோ அல்லது இன்ஜினியரிங்கோ நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்டு மியூசிக் ஸ்டாம்லையும் இதே மாதிரி தான். சரிங்களா? இதில் இந்த குவாலிஃபிகேஷன் இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இதில் என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்குது அப்படின்றத இதில் வந்து செக் பண்ணி வந்து பார்த்துக்கோங்க. செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு 5 ஸ்டேஜ் வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்டிங் அப்ளிகேஷன். அப்ளை பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மார்க் டிஃபைன் பண்ணி உங்களுக்கான ஷார்ட் லிஸ்டிங் கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணுவாங்க. அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான செலெக்ஷன் சென்டர் வந்து உங்களுக்கு அலாட்மெண்ட் வந்து பண்ணுவாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான எஸ்எஸ்பிக்கான இன்டர்வியூ வந்து இருக்கும். அதாவது ஷார்ட் லிஸ்டிங் கேண்டிடேட் பர்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எஸ்பிக்கான இன்டர்வியூ வந்து இருக்கும். இன்டர்வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2 அண்ட் ஸ்டேஜ் 3 இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஜாயினிங் ஃபார் கமிஷன் ட்ரைனிங் அகாடமி, அதாவது பிசிடிஏ உங்களுக்கு டெஸ்டர்ஸ் வந்து இருக்கும் அப்படின்றது அதுலேயும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த டெஸ்ட் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். இந்த மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்மி தரப்பில், அதாவது இந்த ஜாயின் இந்தியன் ஆர்மி இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களே எல்லாமே ப்ரொவைட் வந்து பண்ணிடுவாங்க. உங்களுக்கான மெடிக்கல் டெஸ்ட் வந்து எங்கே இருக்கும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்றைக்கே வந்து சொல்லி அனுப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்குற அந்த டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த இதை வந்து நீங்கள் எக்ஸாமினேஷனை வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷனை வந்து நீங்கள் வந்து பூர்த்தி பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிடுவாங்க. உங்களுக்கான ட்ரைனிங் வந்து எங்கே இருக்கு, உங்களுக்கான டியூரேஷன் வந்து என்ன அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா டியூரேஷன் ட்ரைனிங்கில் வந்து 12 மந்த் தான் இருக்கும். இதில் எந்த விதமான மாற்றம் எதுவும் கிடையாது. காஸ்ட் ஆஃப் ட்ரைனிங் இந்தியன் மிலிட்ரி அகாடமியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேராடூனில் தான் உங்களுக்கான ட்ரைனிங் வந்து இருக்கும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் சேலரி நான் உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் 2 இயர்ஸ்க்கு ஒரு தடவை உங்களுக்கான இந்த ரேங்க் வந்து உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் ஆகும் அப்படின்றத நான் உங்களுக்கு மென்ஷன் வந்து பண்ணியிருந்தேன் இல்லைங்களா? ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ட்ரைனிங்கில் இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்டினன்ட் இருப்பீங்க. அதுக்கப்புறம் 2 இயருக்கு அப்புறம் கேப்டன், 2 இயருக்கு அப்புறம் மேஜர், 2 இயருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா லெஃப்டினன்ட் கர்னல், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கர்னல்,
அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிரெனடியர் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆக 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 உங்களுக்கு சேலரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2,50,000 வரைக்கும் உங்களுக்கான ஃபிக்ஸட் சேலரி வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நிறைய விதமான அலவுன்சஸ் வந்து இருக்கும். மிலிட்ரி சர்வீஸ் பே அண்டு காஸ்ட் பே அண்ட் ஃபிக்ஸட் டெபாசிட்டு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான அலவுன்சஸ் வந்து இருக்கும். அண்டு ஐஎல்டிடியூடுக்கெல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அலவுன்ஸு அண்ட் டிரான்ஸ்போர்ட் அலவுன்ஸு நீங்கள் இங்கேருந்து வேறு இடத்துக்கு போனீங்க அப்படின்னா உங்களுடைய டிரான்ஸ்போர்ட் அலவுன்ஸு, உங்களுக்கு சில்ட்ரன் எஜுகேஷன் அலவுன்ஸு அண்ட் ஹாஸ்பிட்டல் ஸ்பெஷலிஸ்ட் அலவுன்ஸ் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான அலவுன்சஸ் வந்து இருக்குது. சரிங்களா? இந்த குட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் மிஸ் பண்ணாதீங்க. கிராஜுவேட் டிகிரி படித்தவங்களுக்கு வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் மிஸ் பண்ணாதீங்க. இந்த ஜாபுக்கு நீங்கள் வந்து எப்படி அப்ளை பண்ணணும், அப்ளை பண்ண தெரியாதவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹவ் டு அப்ளை அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் www.jointindianarmy.nic.com அந்த வெப்சைட்குள்ளே போகணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர்ஸ் என்ட்ரி அப்ளை டு லாகின் அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைமும் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு மேலே வந்து கிளிக் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லாகின் டு கண்டினியூ அப்படின்னு கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணிவிட்டு அப்ளை ஆன்லைன் அப்படின்றது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்றத கேட்கும். சரிங்களா? உங்களுடைய எலிஜிபிலிட்டி அதில் சில இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய எலிஜிபிலிட்டியை செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அப்ளை அப்படின்றத கிளிக் பண்ண உடனே உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபைல் வந்து ஓப்பன் ஆகும். அதில் வந்து உங்களுக்கான பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கு தகுந்தாற் போல் நீங்கள் வந்து எல்லாமே என்ட்ரி பண்ணிட்டு சேவ் அண்டு கண்டினியூ கொடுக்கணும். ஒன்லி சேவ் வந்து கொடுக்கக்கூடாது. சேவ் அண்டு கண்டினியூ கொடுத்து நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டில் ஃபைனலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்மிட் வந்து கொடுத்துருவோம். சரிங்களா? சப்மிட் வந்து கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆயிரும். சப்மிட் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிவ்யூ டாக்குமெண்ட் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அந்த ப்ரிவ்யூ டாக்குமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இது வரைக்கும் என்னென்ன வந்து என்ட்ரி பண்ணியிருக்கீங்க அப்படின்ற ஃபுல் ரிவ்யூ வந்து உங்களுக்கு கிடைக்கும். அந்த ரிவ்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது எடிட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எடிட்டும் வந்து பண்ணிக்கலாம். இப்படி தான் நீங்கள் வந்து இந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபில்லப் பண்ணி நீங்கள் வந்து அப்லோட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ காய்ஸ், இதுதான் நமக்கான நோட்டிஃபிகேஷன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் டிகிரி இந்த மாதிரி வந்து படித்தவங்க வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் மிஸ் பண்ணாதீங்க. இதில் நிறைய நேரம் வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ஓப்பன் ஆகும். சரிங்களா? இதில் வெல்கம் டு ஜாயிண்ட் இந்தியன் ஆர்மி வெப்சைட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் வந்து பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நீங்கள் கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ண பாருங்கள். ஸோ கைஸ், தேங்க்யூ.